Welcome to the online Bible classes. Bible Now. வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் பேதுரு எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படிக்கிறோம். அந்த வகையில் 4வது அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு படிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒரு முறை பார்த்தால் கூட கேட்டால் கூட அது உங்கள் உள்ளத்தை தொடக்கூடியதாகவும் நியாயமானதாகவும் கடவுளுடைய வார்த்தை இதுதான் என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகுந்த மலைப்பு உண்டாக்கும். இவ்வளவு காலம் இத்தனை வசனங்களை நான் கவனிக்காமல் போனேனே, நான் போகிற சபை செத்த சபையாக இருக்கிறது, அனலும் இல்லை குளிரும் இல்லை, தேவனுடைய வார்த்தை சத்தியமாக போதிக்கப்படுவதும் இல்லை, என் வாழ்நாளெல்லாம் வீணாய் போயிற்றே என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். இந்த நாட்களில் வேதாகமும் பேசுவதை மட்டும் நாம் பேச வேண்டும். வேதாகமும் பேசாததை நாம் பேசக்கூடாது. Speak what the Bible speaks. Silent where Bible is silent. இந்த வட்டத்துக்குள்ள, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம திரும்பும்போது எல்லா மதத்தையும் பாரம்பரியத்தையும் வழக்கங்களையும் பழக்கங்களையும் விட்டு கிறிஸ்துவின் மார்க்க தண்டை நாம் திரும்புவோம். கிறிஸ்தவம் என்பது மார்க்கம். மார்க்கத்தில் ஆராதனை கிடையாது, மார்க்கத்தில் தொழுகை இருக்கிறது. மார்க்கத்தில் பாரம்பரியங்கள் கிடையாது, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் மதத்தில் இருக்கிற மக்கள் இதை எவ்வளவு கேட்டாலும் புரிந்து கொண்டாலும் அவளுடைய காலை எடுத்து முதலடி வெளியே எடுத்து வைப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்காங்க. காரணம், அவர்கள் பாரம்பரியம் என்ற புற்றுநோயின் கீழே, சேற்றின் கீழே அவளுடைய கால்கள் சிக்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆகவே தைரியமாக நீங்கள் இந்த சேற்றிலிருந்து கரையேற வேண்டும், இந்த நோயிலிருந்து சுகமாக வேண்டும், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஃபார் எவ்ரிதிங் த எண்ட் இஸ் நியர். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாகிரதையாயிருங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய லாஸ்ட் ரிசோர்ஸ், கடைசி உதவி ஜெபம்தான். ஒரு இராணுவ வீரன் கையில் இருந்த எல்லா ஆயுதங்களும் முடிந்து விட்ட பிறகு அவனுக்கு கையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கை. அவ்வளோதான். ஏன்னா துப்பாக்கி இருக்கும், ஆனால் தோட்டா இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இழந்த மக்களுக்கு ஜெபம் ஒன்றுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், குழப்பம் வேண்டாம். என் அன்பு சகோதரர்களே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம். அவர்கள் சிதறிப்போனவர்களாக இருந்தாங்க. அவர்கள் ஒன்றுமில்லாத ஏழைகளாக, பஞ்சம் பரதேசிகளாக இருந்தாங்க. They were scattered, they were pilgrims, nothing in their hand. பசி வரும்போது 10 நற்குணங்களும் மனிதன் விட்டு போய்விடும் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய அந்த நாட்களில் அந்த ரோம பேரரசின் கீழே அப்படிதான் இருந்தாங்க. They were scattered and pilgrims. அவர்கள் சிதறி போனவர்களும் பரதேசிகளுமா இருந்தாங்க. தங்களுக்கென்று குடும்பமும் இல்லை, பொருளும் இல்லை, நிலமும் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆக ஆவியானவர் சொல்கிறார், அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு முடிவு சமீபமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையும் குறிக்கிறது. அவர்கள் வாழ்கிற காலத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதையும் குறிக்கிறது. கடந்த 2000 ஆண்டுகளாக சபையில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு முடிவு சமீபமாக இருக்கிறது. To our present age, end is near.
So in the past 2000 years, Christians believed in every century the end is near. இந்த இடத்துல முடிவு சமீபமாக இருக்கிறது என்பது நிகழ்காலத்தில் அந்த கிறிஸ்தவர்களுக்கான முடிவு, எதிர்காலத்திலே இயேசுனுடைய வருகை, இரண்டையும் நாம் கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகவே கவலைப்படாதிருங்கள். ஆகவே ஜெபத்திலே மூழ்கி இருங்கள். என் அன்பு சகோதரர்களே, மருத்துவமனையில் ஐசி வார்டில் பேச முடியாமல், சுவாசிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சகோதரனை அல்லது தாய் தகப்பனை நாம் போய் பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம்னா, அவருடைய கையை பிடித்துக் கொள்கிறோம் அல்லது அவர் நம்முடைய கையை பிடித்துக் கொள்கிறார், இறுக்கமாக பற்றுகிறார், அவரால் பேச முடியாது. என் அன்பு சகோதரர்களே, உங்கள் ஜெபம் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு அவரை நோக்கி பாருங்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேளுங்கள். இயேசுவே எங்களை ரட்சியும் என்று கேளுங்கள். அபாயம் சூழ்ந்திருக்கிறது, கழுத்து மட்டும் வெள்ளம் வந்து விட்டது, பிள்ளைகள் காணாமற் போனார்கள், வேலை இல்லை, வேலை செய்ய விரும்பினாலும் வேலை இல்லை, உணவு வாங்க பொருள் இல்லை, சமுதாயத்தில் குடியிருக்க வீடு இல்லை, நம்பிக்கை தரும் மனிதர்கள் இல்லை. ஜெபம் பண்ணுங்கள் சகோதரர்களே. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பெரும் ஆயுதம் ஜெபம், பெரும் பரிசு ஜெபம், பெரிய ஆதரவு ஜெபம். ஜெபம் என்பது உனக்கும் தேவனுக்கு இடையில உறவாடும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு ராஜாவை போல இருக்கிறார், ஒரு ஆசாரியரை போல இருக்கிறார். ஆகவே ராஜரீகமான ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். You are king as well as priest. Your prayer makes you to pray to God. தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கலாம். அரண்மனையில் இருக்கிற அரசன் கையை தட்டி யாரெங்கே என்று கேட்கும்போது காவலாளர்கள் இரண்டு பக்கம் வந்து அடியேன் என்று நிற்பார்கள். அரசன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அரசு சபையும் அந்த தேசமும் கேட்டு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் வைக்கிற வார்த்தைகளை, அவருடைய வேண்டுதல்களை கடவுள் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மனிதர்கள் பணங்களை அச்சகத்தில் அச்சிடலாம், காசுகளை உருக்கி அவர்களுக்கு விநியோகம் பண்ணலாம், தொழிலாளர்கள் வேலை செய்து பொருட்களை உருவாக்கலாம், விவசாயிகள் விதைத்து அறுவடைகளை செய்யலாம், விதைகளை ஆட்டி நமக்கு எண்ணெய்களை கொடுக்கலாம். உலகத்தில் மனிதர்கள் பல வேலைகளை பல விதமாக செய்து முடிக்கிறார்கள். ஆனால் தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். அது அச்சிடப்படும் பணமாக இருந்தாலும், அது உருகி செய்த நாணயங்களாக இருந்தாலும், அது வயலில் அறுத்த விதைகளாக இருந்தாலும், அல்லது விதைகளை ஆட்டி எடுத்த எண்ணெய்களானாலும், பருத்தியை நூற்று நமக்கு கொடுக்கும் உடைகளானாலும், நாம் கட்டி வாழ வேண்டிய வீடுகளானாலும், நம்முடைய உடலிலே மருத்துவர்கள் பார்த்து நம்மை சுகமாக்கக்கூடிய மருந்துகளானாலும், தேவன் சொல்கிறார், first seek the kingdom of God and all these things shall be added unto you. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். நம்முடைய வீட்டில் அப்பா அம்மா அந்த பிள்ளைகள் எதை விரும்புகிறாங்களோ அதை ஒரு நாளைக்கு முன்னாலேயே வாங்கி வச்சுருப்பாங்க. நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் என்று சொல்லும்போது ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அதன் தேவைகளை எல்லாம், அதனுடைய மகிழ்ச்சியெல்லாம் அவர்கள் ஆயத்தம் செய்வார்கள், விருந்து படைப்பார்கள், உறவினர்களை கூப்பிடுவார்கள். என் அன்பு சகோதரர்களே, தேவன் தமது பிள்ளைகளை he celebrates them, அவர்களை விழாவாக கொண்டாடுகிறார். சொல்கிறார், அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற விஷயத்தில் தேவனற்ற மக்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை
பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32. The Father in heaven, he knew that you deserve or you need it. இது உனக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆக என் அன்பு சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமா இருக்கிறது. ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். பெரிய பிரச்சனை நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதான். இப்போ நமக்கு நண்பனா துரோகியா அப்படின்ற மாதிரி, நல்லதா கெட்டதா என்பது மாதிரி, யாரை நம்புவது என்பதை போல, இது மழைக்காலமா கோடை காலமா வித்தியாசம் தெரியாத போல புத்தி தெளிவில்லாத மக்கள் தெருக்களிலே விழுந்து புரள்வதை பார்க்கிறோம். புத்தி கெட்ட மக்கள் அவர்கள் ஓடி போவதை பார்க்கிறோம். புத்தி இழந்த மனிதனாக இருக்க முடியாது. அதுபோல விசுவாசியாகி நாம் கடவுளுடைய புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை ஆவியாக மனதில் ஏற்றுக்கொண்டு வாழும் காலத்தில் நாம் புத்தியுள்ள மக்களாக இருக்கணும். எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் பி எ வைஸ் பர்சன். அந்த புத்தி தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்க வேண்டும். ஞானம் புத்தி என்பவைகள் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நமக்கு காண்பிக்கிறது. தேவனுக்கு பயப்படுவது தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, 11ஆம் வசனம் பாருங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். எல்லாவற்றுக்கும் முடிய சமயமா இருக்கு. தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, ஜெபம் பண்ணு என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தவர்களாகி அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். உங்கள் அனுபவத்தை போதியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே இருப்பதை குறித்து போதியுங்கள். வேத வாக்கின்படி கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதை போதியுங்கள். நீங்கள் போதியுங்கள் என்று சொல்கிறார். ஒருவன் போதித்தால், கவனிங்க, பேனால் அடிக்கொண்டுடுங்க, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தைகளின்படி போதிக்க கடவன். இந்த ஒரு கருத்திலிருந்து தான் மார்க்கத்தை விட்டு மக்கள் வெளியே செல்லும் போது அவர்கள் மதமாக மாறுறாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தா அது மார்க்கம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கலகம் செய்து அதை நீட்டி முடக்கி குறைத்து கூட்டி நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், அதுதான் மதம். இப்போ கத்தோலிக்கம் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறது இல்லை, புராட்டஸ்டன்ட் நாம் படிக்கிறது இல்லை, பெந்தேகோஸ்தே சபைகள் நாம் படிக்கிறது இல்லை. இது சபையினுடைய பெயர்கள். அதுபோல அவங்களுடைய போதனையும் உண்டு. நீங்கள் வேத வசனத்தின்படி நடக்கிறதா இருந்தால் நீங்கள் மதத்தின் குற்றங்களை விட்டு மார்க்கத்தின் அடையாளத்துக்கு திரும்பணும். மார்க்கம் போதிக்கிற ரட்சிப்பு வேற, மதங்கள் போதிக்கிற ரட்சிப்பு வேற. மார்க்கம் போதிக்கிற தொழுகை வேற, மதங்கள் போதிக்கிற ஆராதனைகள் வேற. மார்க்கம் போதிக்கிற மகிழ்ச்சி வேற, மதங்கள் போதிக்கிற பண்டிகைகள் வேற. ஏறக்குறைய உலகத்தில் இன்னொரு மதம் போல இவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் தேர் இழுத்தால் இவர்களும் தேர் இழுப்பார்கள். அவர்கள் சிலை வைத்துக் கொண்டால் இவர்கள் சிலை வைத்துக் கொள்வார்கள். என்ன வேறுபாடு? பைபிளுக்கு அடிப்படை போதனை தேவன் ஒருவரே என்பது. அவருக்கு நிகராக ஒரு சிலை வணக்கத்தை செய்வது தேவனுக்கு ஏற்றதா இருக்குமான்னு எண்ணி பாருங்க. அதனால தான் சொல்றாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன். இங்கதான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் வெளிப்பக்க அடையாளத்தை நீங்க பார்க்கலாம். If anyone teach, let him teach the scriptures of God or oracles of God. வெறும் வசனத்தை கொண்டு போதிங்க, இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலர் கொடுத்த வார்த்தையின்படி நடங்க, அங்கதான் மார்க்கம் இருக்கு. இப்போ தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கிற ஆளு எப்படி போதிப்பாரு? ஒரு அரசனுக்கு முன்னால தன்னை உயிர் பிச்சை கேட்கிற மனிதன் எப்படி நின்று கேட்டிருப்பான், எப்படி நின்று பேசியிருப்பான், எவ்வளோ பயத்தோடு நிற்பான். வீணான வார்த்தைகளை அவன் பேச மாட்டான், பொய்யான தகவலை சொல்ல மாட்டான், சத்தியத்தை தான் சொல்லுவான். மாற்றி சொன்னால்
அவனுக்கு தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் போதிக்கும்போது தேவனுடைய சன்னிதானத்திலே நின்று கொண்டு போதிக்கிறவளைப் போல தேவனுடைய சமூகத்திலே நின்று பேசுகிறான். எவ்வளோ பயமாக இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு போதிக்கிறேன், ஆனால் நான் எப்படி நினைக்கிறேன்னா கடவுளுக்கு முன்னால் நின்று போதிச்சா எப்படி போதிக்கணுமோ அப்படி போதிக்கணும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை வரிசையாக கோடிடுங்கள். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் we renounce disgraceful acts, அதாவது நாங்கள் வெறுக்கிறோம், தள்ளி விடுகிறோம். we hate it. கடவுளுடைய வார்த்தையை பேசுகிற ஆளு உலக கதைகளையும் பொய்களையும் பாரம்பரியங்களையும் தேவ சமூகத்தில் பேச முடியாது. அதனால தான் சொல்றாரு, நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து. அடுத்தது கவனிங்க, தந்திரமாய் நடவாமல். இப்போ ஜபகோபுரம் கட்டுகிறேன் என்று சொல்லுகிற மனிதன் அந்த ஜபகோபுரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. அந்த ஜபகோபுரத்தால் ஒரு சபையை அவரால் அடையாளம் காட்ட முடியாது. நான் அவரை குற்றப்படுத்துவதுக்காக சொல்ல, உதாரணத்துக்காக சொன்னேன். இதுதான் தந்திரமான நடக்கை. நான் சபையை உருவாக்குகிறேன் என்று சொன்னால் அது சரி. இந்த ஜபகோபுரன்றது கீழெல்லாம் பேங்க்கு, மேலெல்லாம் ஹோட்டலு, அதுக்கு மேலே ஒரு சின்ன புறா குண்டுக்குள்ளே 2 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுறான். அந்த சொத்து முழுதும் அந்த மனிதனுக்கும் அவன் பேரப்பிள்ளைக்கும் சேர்ந்தது. உலகம் முழுதும் சுருட்டப்பட்ட படங்கள் ஜபகோபுரம் என்ற பேரில் நிற்குது. இதே மாதிரி தான் இந்த ஊழியங்களை செய்கிற இவர்களை போன்றவர்கள் இருக்காங்க. ஆகவே தான் சொல்ற, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும், 3வதாக தேவ வசனத்தை புரட்டாமலும். மாற்றி சொல்றது, கடவுள் என்கிட்ட பேசுகிறான்னு சொல்ற ஆளு தேவ வசனத்தை புரட்டுகிறான். ஏன்னா வெளிப்படுத்துறதுக்கு பிறகு தேவன் அவங்ககிட்ட பேசியிருந்தா அந்த வார்த்தை பைபிளோடு சேர்க்கப்படணும். இன்னைக்கு உலகத்தில் இஸ்லாமியர்கள் நம்புகிற குரானை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னாங்க. நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை இல்லை என்பது நமக்கு தெரியும். அப்படியானால் தினமும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் புத்தகங்களை எழுதி பிரசங்களை பண்ணுகிற, கடவுள் எங்கிட்ட சொன்னாருன்னு சொல்கிற இந்த மனிதர்களை நம்ம என்னன்னு சொல்கிறது? அதனால தான் வேத வசனத்தை புரட்டாமலும். அதனால தான் சொல்கிறாரு, எழுதப்பட்டவர்களுக்கு மிஞ்சி நீங்கள் எண்ண வேண்டாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிக்கோட்டு விடுங்கள். பக்கம் 229. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று. அதாவது வசனம் இருக்கு, அது எழுதப்பட்டிருக்கு நம்ம பைபிளில், அதுக்கு மிஞ்சி நீ எண்ணவே கூடாதுன்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? Do not think beyond. தேவனுடைய வசனத்துக்கு நீ முதலாளியா மாறி மிஞ்சி அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். இப்போ மிஞ்சி போனதுனால்தான் சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சபை இருக்கிறது. அவங்க எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னா, இங்கிலாந்து நாட்டு கொடி 2 பக்கமும் ஒன்றோடு ஒன்று மோதும்படி வச்சு அது கீழே நடந்து போனால் அவங்களுக்கு அது ஞானஸ்தானம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரு பெந்தேகோஸ்தே போதகர் சொல்றாரு, நீங்க யோர்தான் நதியில் போய் எடுத்தால் தான் அது ஞானஸ்தானம். இப்படியெல்லாம் மக்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் ஞானஸ்தானம், 8ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் வனாந்திரத்தில் எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்தானம், பவுல் அப்போஸ்தலர் தமஸ்குவில் ஞானஸ்தானம் பெற்றார், செசரியாவில் கொர்நேலியு குடும்பம் ஞானஸ்தானம் பெற்றது, லீஸ்திராவில் லீதியால் ஞானஸ்தானம் பெற்றாங்க, சிறைச்சாலை தலைவன் பிலிப்பு தேசத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்.
கொருந்து கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. எபேசுவில் அங்குள்ள மக்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ யோர்தானில் தான் ஞானஸ்நானம் பெறணும்னு இந்த அறிவாளிக்கு யார் சொன்னது? இதுதான் எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி என்றது. நீங்கள் உங்கள் சபையில் சொல்கிற கருத்துக்கள்லாம் எல்லாத்தையும் வருஷம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமாக தெரியும் எவ்வளவு தவறான கருத்துகள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்கவுங்க சௌகரியத்துக்கு என்னென்னமோ செய்வாங்க. ஒரு போதகர் பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடாது, திருடக்கூடாதுன்னு போதிச்சார். அதுக்கப்புறம் மத்தியானத்தில் உணவு, அந்த அம்மா உணவு செய்து வைத்தாங்க, நல்ல வாசனையான கோழி குழம்பு. அப்போ அந்த போதகர் சொன்னார், ஏன் இதில் உப்பு போட்ட, பக்கத்து வீட்டுக்கு வாசனை வருமே அப்படின்னாராம். ஏன் அப்படின்னா உப்பு போட்டால் தான் வாசனை வெளியே போகும். ஏன்னா அந்த கோழி பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாத ஒரு கோழி. பக்கத்து வீட்டுக்காரு இவர் வசதியாக சாப்பிட்றாருன்னு தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு அந்தரங்கத்தை அவங்க வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. கடவுள் நமக்கு கொடுத்ததை நம்ம சாப்பிட்லாம், நமக்கு கொடுத்ததை உடுத்தி கொள்ளலாம், நமக்கு கொடுத்த வீட்டுக்குள்ளே வாழலாம், கொடுத்த மனைவி பிள்ளைகளோடு இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம். ஆனால் தேவனுடைய வசனத்தை மிஞ்சி எண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் 2 கொரிந்தியரில் நாம் பார்த்தோம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும், கவனிங்கள், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு எங்களை உத்தவர் என்று விளங்க பண்ணுகிறோம். This must be an attitude of a gospel preacher. We declare the gospel before all men with a pure conscience. சுத்தமான மனசாட்சியை தேவனுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு மனுஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து காண்பிக்கிறோம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சை புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கிறது. பேதுரு சிதறி போயிருக்கிறார்கள், ஏழைகளாக, ஆதரவற்றவர்களாக, ஒரு பரதேசிகளாக இருக்கிறார்கள், எல்லா வகையிலும் பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிய சமயமாக இருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னவர் நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து போதியுங்கள் என்று சொல்கிறார். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஆனால் தான் வசனத்தோடு நம்ம ஒன்று கூட்டவோ குறைக்கவோ முடியாது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள், பக்கம் 355. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும், நல்ல கவனிங்க, நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. அப்போ இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. கவனிங்கள், ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறவை வாதைகளை தேவன் அவன் மேலே கூட்டுவார். அப்போ தேவனுடைய வசனத்தோடு ஒன்றை நாம் கூட்ட முடியாது. இப்போ தேவ வசனத்தோடு ஒன்றை கூட்டினதுனால்தான் கத்தோலிக்கம் பிறந்தது. அப்படி கூட்டினதுனால தான் புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் உருவானது. ஏராளமாக கூட்டினதுனால்தான் பெந்தேகோஸ்து அமைப்புகள் உருவானது. 19ஆம் வசனம் பாருங்கள். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? யூ cannot add, you cannot subtract. கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இப்போ இந்த கண்டிஷனில், இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கிறிஸ்தவம் இருந்தால் அதுக்கு பேர் தான் மார்க்கம். இந்த கட்டுப்பாட்டை இழந்து விட்டால், வெளியே போயிட்டோம்னா
தேவ சன்னிதானத்தில் பேசுகிறவர்களாக இல்லாமற் போனால் நாம் இந்த உலகத்தில் ஒரு மதமாக இருப்போம். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 227வது பக்கம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆக பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கும் இந்த கட்டளை பொருந்தும், புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கட்டளை பொருந்தது. The same command was given to the Old Testament people. The same command is given to you and me in the New Testament time. அதனால்தான் தேவனுடைய வசனத்தோடு நீங்கள் ஒன்றையும் கூட்ட முடியாது. பைபிளில் இல்லாதவைகளை நீங்கள் தனியாக ஒரு அர்த்தம் வைத்து பேச முடியாது. சொந்த கருத்துக்களை நீங்கள் இதில் சேர்க்க முடியாது. உங்கள் கனவுகளையும் உங்கள் யோசனைகளையும் பைபிளோடு பொருத்தி பேசக்கூடாது. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, எழுதப்பட்டவைகளுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போ இந்த சட்டத்தின் கீழே இந்த எல்லைகளுக்குள்ள நாம் நின்றால் நாம் மார்க்கமாயிருப்போம். இந்த நாளில் நாம் பெற்ற இந்த தெளிவான செய்தி உங்களுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாகவும் ஒரு பெரிய கோட்டைச்சுவரை போலவும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கண்வலையுமாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பராபரனே, உமது வார்த்தையின்படி நடக்க ஜனங்களை ஏவி அருளும், தாழ்மையை தாரும். ஆதி கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே எல்லாத்துக்கும் முடிவு சமீபம் என்றும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போல நாங்களும் நடக்கத்தக்கதாக உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும், பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறி
பெற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550